சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மாப்பிள்ள, ஏதோ வீட்ல வேலை செய்யறாளேன்னு பொங்கலுக்கு எடுத்து கொடுத்தோம், அது ஓகே. ஆனா அதுக்காக நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அவளுக்கு எதுக்கு மாப்பிள்ள எடுத்து கொடுக்கணும்? நம்ம வீட்ல வேலை செஞ்சாலும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரி தானே அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல என்ன ஆயிரப்போகுது? நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல. மாப்பிள்ள, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்கு நம்ம இந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கிறதே அதிகம். அதனாலதான் அவ இப்பவே தலைகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன ஆண்டி அவங்க பண்ணாங்க? வந்ததுல இருந்து நானும் அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ நடந்துக்கிறது எல்லாமே தப்பா தானே இருக்கு. வீட்டுல வேலை செய்யறவ மாதிரி அவ நடந்துக்கிறா. அவங்க பண்ண தப்புல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்படி கேட்டா நான் என்னத்தை தான் சொல்றது? அக்கா, நீயே சொல்லு. மாப்பிள்ள, வீட்ல வேலை செய்யறவங்கள எந்த இடத்துல வச்சுக்கணுமோ அந்த இடத்துல தான் மாப்பிள்ள வச்சுக்க முடியும். அதான் நமக்கும் நல்லது. ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறதுல என்ன ஆண்டி ஆயிரப்போகுது? குணா, ஒரு நிமிஷம். மகேஷ் சொல்ற மாதிரி நம்ம வீட்ல ஒரு விசேஷம், அவளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமே, சந்தோஷமா இருப்பால. அது இல்ல அண்ணே, இப்போதான் பொங்கலுக்கு காஸ்ட்லியா ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்தோம். நாளைக்கு அதே புடவைய கூட ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம்ல. சும்மா சும்மா நாமளும் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டா இருக்க முடியும்? வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு காஸ்ட்லியான பட்டு சாரியா? பெரியமா, உலகத்துல இப்படியெல்லாம் எங்கேயுமே நடக்கவே நடக்காது. அப்படி என்ன அவ இந்த வீட்ல வேலை செஞ்சு கிழிச்சான்னு எனக்கு தெரியல. ரொம்ப டூ மச்சா தெரியுது. அம்மாக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கா. சரிங்க மகேஷ், வாங்க போலாம். எங்க? நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல, அதான் மெஹந்தி போட்டுக்கிறதுக்காக போறா. நான் தான் உங்களையும் கூட்டிட்டு போக சொன்னேன். நீங்களும் அவளும் போயிட்டு வாங்க. வாங்க போலாம். பாய். வரேம்மா. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு போல இருக்கே, ஒன்னொன்னா சரி பண்ணணும். சொல்லுப்பா. எப்படி இருக்கீங்க அத்தை? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் உலகமே என் பேத்தின்னு தான் இருந்தேன். எந்த கஷ்டமும் தெரியாம அவளை ராணி மாதிரி வளர்த்த. இப்ப அவ என் கூட இல்லைனாலும் அவ நல்லா இருந்தா பரவாயில்ல. ஆனா அவ புருஷன் பக்கத்துல இருந்தும் அவர் கூட வாழ முடியாம உன் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ கஷ்டப்படுறதையெல்லாம் கேட்டு சகிச்சுக்க முடியாம சாகவும் முடியாம நான் இருக்கேன். அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு என் பேத்தி ரொம்ப சந்தோஷமா வாழ போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சு பாத்தியா? அத பார்த்து ஏண்டா வாழறோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நீ எதுக்கு போன் பண்ணு, அத சொல்லு. நீங்க ஏற்கனவே மனவேதனையில இருக்கீங்க. இந்த நேரத்துல நான் எப்படி அதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல அத்தை. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. எல்லா கொடுமையையும் நான் என் வாழ்க்கையில பார்த்துட்டேன்.
அதுக்கு மேல நீ என்ன சொல்லிட போற? அத்தை, கவிக்கும் மாப்பிள்ளைக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நாளைக்கே வா. ம். ஏதாவது ஒண்ணு நடந்து அந்த நிச்சயதார்த்தம் நின்னு என் பேத்திக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிராதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. நீ நாளைக்கே நிச்சயதார்த்தம்னு சொல்ற? அத்தை, நானும் நிச்சயத்தை தடுக்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் அத்தை. ஆனாலும் என்னால தடுக்க முடியல அத்தை. எல்லாமே என் கை மீறி போச்சு அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அஞ்சலி தான் கொடுத்த வாக்க மீறி நடந்துக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ? அவ தலையில என்ன எழுதி இருக்கோ அதை யாரால மாத்த முடியும்? யார் என்ன செஞ்சாலும் நடக்கிறது தான் நடக்கும். என் பேத்தி வாழ்க்கையில நல்லது நடக்க வழியே இல்லையா? கடவுளே, கவி, நீ போயிட்டு மெஹந்தி போட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏன் மகேஷ், நீங்க எதுக்கு வெளியில வெயிட் பண்ணணும்? என் கூட உள்ள வாங்க. சாரி கவி, உள்ள வந்து வெயிட் பண்றதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீ போயிட்டு வாயேன், நான் இங்கே வெயிட் பண்றேன். ம்? என்னாச்சு? நீ போய் போட்டு வா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. பயமா? மெஹந்தி போடுறதுக்கு என்ன பயம்? மெஹந்தி போடுறதுக்கு பயம் இல்ல, உங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கு தான் பயமா இருக்கு. நான் என்ன சின்ன குழந்தையா தனியா விட்டுட்டு போறதுக்கு பயப்படுறதுக்கு? அதுக்கு இல்ல, அன்னைக்கு மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்னைக்கு மாதிரி? அதான் அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வர்றதுக்குள்ள நீங்க காணாம போயிட்டீங்களே, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? கவி, அன்னைக்கு ரோட்ல ஏதோ கொசு மருந்து போட்டு விட்டதுனால குழப்பம் நடந்து உன்னை விட்டுட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக எல்லா நேரமும் அப்படியே நடக்குமா? இருந்தாலும் உங்களை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போறது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு மகேஷ். நான் உள்ள போய் மெஹந்தி போட்டுட்டு இருக்கும்போது நீங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு மைண்ட் ஃபுல்லா அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்.